வர 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் களத்துல தினமும் புதிய பரபரப்பு சூழ்நிலைகள் ஏற்பட்ட வண்ணமா இருக்கு. ஏற்கனவே அதிமுக 4 துண்டுகளாக உடைந்திருக்கக்கூடிய நிலையில மதிமுக 2 துண்டுகளா உடைஞ்சது. பாட்டாளி மக்கள் கட்சியும் 2ஆ உடைஞ்சு மிகப்பெரிய போர்க்களம் நடந்துட்டு வருது. அந்த வகையில இப்போ அகில இந்திய காங்கிரஸ் கட்சியும் 2ஆ உடையும் அபாய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி செல்வ பெருந்தகை தலைமையில இயங்கிட்டு வருது. வர சட்டமன்ற தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கி தரணும், அதே மாதிரி அமைச்சரவையில பங்கு தரணும் அப்படின்னு திமுக கிட்ட காங்கிரஸ் கட்சி கோரிக்கை வச்சுட்டு வராங்க. இதோடைய மறுபக்கத்துல தமிழக வெற்றி கழகத்தோட இணையறதுக்காக ரகசிய பேச்சுவார்த்தைகளும் நடந்துட்டு வருது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதோடைய தலைவரான நடிகர் விஜய் எப்படியும் காங்கிரஸ் கட்சி தன்னோட கூட்டணிக்கு வந்துரும், அதன் மூலமா மிகப்பெரிய வெற்றி பெற்றுடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கிறதா சொல்றாங்க. அதே சமயத்துல திமுக தரப்புல காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த தேர்தல்ல 25 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி இந்த தேர்தலையும் 25 தொகுதிகள் தான் ஒதுக்க முடியும். இது மட்டும் இல்லாம அமைச்சரவையில பங்கு தர முடியாது அப்படிங்கறதுல மு.க. ஸ்டாலின் உறுதியா இருக்கிறாரு. இதோடைய தொடர்ச்சியா முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தை கூப்பிட்டு மு.க. ஸ்டாலின் பேசினதா தெரியுது. அந்த பேச்சுவார்த்தையில 25 தொகுதிகள் மட்டும்தான் ஒதுக்க முடியும் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் உறுதியா சொன்னதா சொல்லப்படுது. இதுக்கு இடையில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அகில இந்திய தரவு பகுத்தாய்வு பிரிவுடைய தலைவரான பிரவீன் சக்கரவர்த்தி திமுகவுக்கு எதிராக பேசி வர்றது மட்டுமில்லாம தமிழக வெற்றி கழகத்து கூட தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டு வரதா சொல்றாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி இப்போ தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்துல தமிழ்நாட்டை பல மடங்கு கடனாளி ஆக்கிவிட்டார் மு.க. ஸ்டாலின் அப்படின்னு குற்றச்சாட்டுகளை தெரிவிச்சிருக்கிறார். திமுகவுக்கு எதிராக பிரவீன் சக்கரவர்த்தி பேசி வர்றதும் தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றதும் அப்பட்டமா வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இந்த நிலையில அவர் மேல கட்சி மேலிடம் எந்தவித நடவடிக்கையுமே எடுக்கல அப்படிங்கிறது முக்கியமான விஷயமே. குறிப்பா அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தான் பிரவீன் சக்கரவர்த்திய ரிமோட்ல இயக்குறார் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இடையில கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கி தரல அப்படின்னா திமுக கூட கூட்டணி உறவை முறிக்கிறதுக்கு டெல்லி காங்கிரஸ் மேலிடமும் தலையாட்டி இருக்கிறதா சொல்றாங்க. இது பற்றி தகவல் தெரிந்த மு.க. ஸ்டாலின் இப்போ திரை மறைவுல பல்வேறு திட்டங்களை வகுத்துட்டு வராரு. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையும் அதிக தொகுதியை ஒதுக்கி தரணும் அப்படின்னு வெட்ட வெளிச்சமா பேசி வரக்கூடிய நிலையில இப்ப காங்கிரஸ் கட்சியில பிளவு ஏற்பட்டு இருக்கு. 2 தரப்பினர் திமுகவுடன் கூட்டணி வைக்கணும், காரணம் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு பேசிட்டு வராங்க. இன்னொரு பிரிவினர் திமுக கூட்டணியால எந்தவித லாபமுமே கிடையாது, அதனால தமிழக வெற்றி கழகத்துல இணையலாம், தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு அப்படின்னு பேசிட்டு வராங்க. இதோடைய பின்னணியில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சில முக்கியமான நிர்வாகிகள் தலைவர்கள் பிரவீன் சக்கரவர்த்தி கூட பேசிட்டு வராங்க. அவங்க தமிழக வெற்றி கழகத்துடன் இணையறதுக்காக குரல் கொடுக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே செல்வ பெருந்தகை தலைமையிலான காங்கிரஸ் கட்சியில எங்களுக்குன்னு உரிய அங்கீகாரம் எதுவுமே தரப்படல அப்படின்னு ஆதங்கம் ஏராளமான நிர்வாகிகளுக்கு இருக்கு. அவங்க எல்லாருமே இப்ப திரைமறைவுல எதிர்ப்புகளை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுக்கிடையில டெல்லி காங்கிரஸ் மேலிடம் திமுக கூட்டணியா தாவேக கூட்டணியா அப்படின்னு 2 கட்ட நடவடிக்கைகள்ல திண்டாடி வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்ப தமிழக வெற்றி கழகத்துடைய நிலை குறித்து பிரவீன் சக்கரவர்த்தி மூலமா ஆரம்ப கட்ட தகவல்களை டெல்லி காங்கிரஸ் மேலிடம் தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமா இருக்கு. இதோட முடிவுல அநேகமா செல்வ பெருந்தகையும் சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு தாவலாம் அப்படின்னு தெரியுது. அதே வேளையில காங்கிரஸ் கட்சியில இன்னொரு பிரிவினர் திமுக தரப்பிற்கு ஆதரவு தெரிவிக்க போறதாகவும் தகவல் வெளிவந்திருக்கு. இதன் மூலமா தமிழக காங்கிரஸ் கட்சி இப்போ 2ஆ உடையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறதால தமிழக அரசியல்ல புதுசா பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி.